சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மே 22, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் கேள்வியை பாருங்கள். பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024 இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை 39 அப்படின்னு தெரியணும். ஸோ 40வது இடத்தை நாம் என்ன குறியீட்டில் பிடிச்சோம்? உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் 40வது இடத்தை பிடிச்சோம். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 134வது இடத்தை பிடிச்சோம். 111வது இடத்தை உலகளாவிய பசி குறியீட்டில் நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் 2023 அப்டேஷன்ஸில் வந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா 39வது இடத்தை பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீட்டில் நம்ம பிடிச்சிருக்கோம். சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். அறிக்கையை வெளியிட்டது யாரு? உலக பொருளாதார அமைப்பு தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ தரவரிசை படுத்தப்பட்டவை அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாடுகளின் சுற்றுலா செயல்பாடுகளை வச்சு ரேங்கிங்கை விட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய நிலை 2022 அப்படி காலகட்டத்திலலாம் கொரோனா காலகட்டம்னால சுற்றுலாத்துறை அப்படின்றது ரொம்ப அடி வாங்கியிருந்தது. ஸோ 2021 54வது இடத்துல இதே குறியீட்டில் நம்ம இருந்தோம். இப்போ 2024 39வது இடத்திற்கு முன்னேறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உலகளாவிய அளவில் இந்த பட்டியலில் முதன்மை நாடுகளாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா முதலிடத்திலையும், ஸ்பெயின் 2வது இடத்துல, ஜப்பான் 3வது இடத்துல இருக்காங்க. சோ இந்தியாவுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு ஆசியா மற்றும் நடுத்தர வருவாய் கொண்ட நாடுகள்ல மேம்பாடு அடைஞ்சிருக்கு சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஒரு புக்ல இருக்க கண்டென்ட் பார்க்குறோம். சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி அப்படின்னா கௌரவம் அப்படின்னு சொல்லணும். சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் காரணி அப்படின்னா சேவை வசதிகள் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க. பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றுலாத்துறை அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சுற்றுலா சார்ந்து ஒரு நடப்பு நிகழ்வுகள், அப்புறம் சுற்றுலா சார்ந்து ஒரு தகவல், ஸ்கூல் புக் கண்டென்ட், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இப்படி தாங்க கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். நண்பர்களே, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம வீடியோஸை சப்போர்ட் பண்ணும் விதமாக மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின புரிதல், ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து 2வது கேள்வியை பார்க்கலாம். விண்வெளியின் கருந்துளையில் உயர் ஆற்றலுடன் கூடிய எக்ஸ் கதிர் வெளியேற்றத்தை கண்டறிந்த விண்கலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்ட்ரோசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய விண்கலம் தான் கண்டறிஞ்சிருக்கு. கருந்துளைகள்ல இருந்து உயர் ஆற்றலுடன் கூடிய எக்ஸ் கதிர்கள் வெளியேறுகிறது அப்படின்றத கண்டறிஞ்சிருக்கு. ஸோ இந்திய விஞ்ஞானிகள் தற்போது அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்போசாட் அப்படின்றது வான் நிகழ்வுகளை பற்றி ஆய்வு செய்வதற்கு இந்தியா அனுப்பின விண்கலன். இன்சாட் 3DS அப்படின்றது பருவநிலை மாற்றம் சார்ந்து ஆய்வு செய்வதற்கு இந்தியா அனுப்பின விண்கலன். ஜிசாட் 20 அப்படின்றத இந்தியா அனுப்ப போறாங்க. NSIL அப்படின்னு சொல்ற நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெற்றிருக்காங்க. ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக ஜிசாட் 20 சேட்டலைட்டை ஏவுவதற்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அஸ்ட்ரோசாட் எக்ஸ்ரேவை கண்டறிஞ்சிருக்கு கருந்துளைகள்ல இருந்து வெளியேறுவதை. ஸோ அஸ்ட்ரோசாட் அப்படின்றது எப்போ இந்தியா அனுப்புனாங்க? 2015. எந்த ராக்கெட் மூலமாக அனுப்புனாங்க? PSLV C-30 மூலமாக அனுப்புனாங்க. நோக்கம் என்ன? புற ஊதா கதிர்கள் மற்றும் எக்ஸ்ரே கதிர்களை பற்றி ஆய்வு செய்வதுதான் இதோடைய நோக்கமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ஆய்வு மேற்கொண்டவங்க, கருந்துளைகள்ல எக்ஸ்ரே கதிர்கள் வெளியான ஆய்வு மேற்கொண்டவங்க UR ராவ் செயற்கைக்கோள் மையம், கவுஹாத்தி IIT, மும்பை பல்கலைக்கழகம், டாடா ஆராய்ச்சி நிறுவனம் எல்லோரும் சேர்ந்து தான் ஆய்வுல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சார், தற்பொழுது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா கருந்துளையில SWIFT J அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் உயர் ஆற்றல் கொண்ட ஊடுகதிர் சீரற்ற நிலையில வெளியாகியது கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ எப்போ வெளியாச்சு? செப்டம்பர் 8 இருந்து 13 வரைக்கும். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் 1.4 இருந்து 2.4 ஹெர்ட்ஸ் அளவுக்கு எக்ஸ்ரே கதிர்கள் வெளியாகிருக்கு. சரிப்பா, கருந்துளையுடைய தன்மை எப்படி இருக்கும்? அனைத்து பொருட்களையும் உள்வாங்கும் தீவிர ஈர்ப்பு விசை கொண்டதுதான் கருந்துளை அப்படின்னு தெரியணும். அதனுள் வெடிப்புகள் ஏற்படும் பொழுது போட்டான்கள் வெளியேறும். அந்த போட்டான்கள்ல இருந்து தற்பொழுது எக்ஸ் கதிர்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ரான்சன் அப்படின்னா என்னது? ரான்சன் என்பது காமா மற்றும் எக்ஸ்
எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றொரு அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரான்சன் அப்படின்னா எக்ஸ் கதிர்கள் வெளியிடக்கூடிய கதிரியக்கத்தை அளக்கக்கூடிய அலகு முறைகள்ல ஒண்ணு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இதுல பாருங்க, பின்வருவனவற்றுள் எவை மிக குறைந்த அலைநீளத்தை உடையவை? எக்ஸ் கதிர்கள் தான் மிக குறைந்த அலைநீளத்தை உடையது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்த விஷயம், தமிழ்நாட்டில் அரசின் சேவைகளை பொதுமக்கள் விரைவாக பயனடைவதற்கு, அதாவது அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாக சேர்வதற்கு தமிழ்நாடு அரசு தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் அப்படின்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது மாணவர்களிடையே திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்காக தொடங்கப்பட்டது. கனவு இல்ல திட்டம் அப்படின்றது எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்றது கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு தெரியணும். ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டம் எதற்காக தமிழ்நாட்டில் தொடங்கினாங்க அப்படின்னா அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாக சேர்வதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு தெரியணும். ஸோ இது பற்றி ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம்? இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ டிசம்பர் 18, 2023 ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் இப்போ படிக்கிறோம்? ஜூலை 15, 2024 மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2ஆம் கட்டம் துவங்க இருக்காங்க. சோ இந்த திட்டம் முதல்ல தொடங்கும் பொழுது எங்க தொடங்கினாங்க? கோயம்புத்தூர்ல தொடங்கினாங்க. யார் தொடங்கி வச்சது? தமிழக முதல்வர் தொடங்கி வச்சாங்க. சோ என்ன நோக்கம்? அனைத்து அரசு சேவைகளும் விரைவில் எளிதில் பொதுமக்களை சென்றடைவது. சரி, இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய சேவைகள் சென்றடைவதும் அப்படின்றத பற்றி ஆய்வு செய்யவோ அதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கோ இதற்கு முன்பாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதா? சமீபத்திய காலங்களில் 3 திட்டங்கள் இருக்கு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மக்களின் குறைகளை 100 நாட்களில் தீர்வு காண்பதற்காக கொண்டுவரப்பட்டது. முதல்வரின் முகவரித்துறை, கள ஆய்வில் முதலமைச்சர் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டுவரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய கனவு சார்ந்து ஒரு கேள்வி. தமிழகத்தில் $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. ஆனா அதுல எந்த விஷயம்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்? மக்களுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படாம இருக்கணும், நாம வாழக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாம இருக்கணும், முக்கியமா மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம இருந்து இந்த 3ஐயும் அட்டைன் பண்ணி $1 ட்ரில்லியன் பொருளாதார நிலையை அடைவது தான் தமிழ்நாட்டுடைய கனவு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2024 தொடக்கப்பள்ளி சேர்க்கை விகிதம் அதிகரிக்க காரணமான திட்டங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, காலை உணவு திட்டம் தொடக்கப்பள்ளியில அதிக குழந்தைகள் என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. புதுமை பெண் திட்டம் அப்படின்றது உயர்கல்வி சேர்க்கையில பெண்களை அதிகமா சேர்க்கிறதுக்காக கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இதுதான் தவறானது. ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், காலை உணவு திட்டம், இந்த 3 திட்டங்களும் தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளியில அதிகமான குழந்தைகள் சேர்வதற்கு காரணமாக அமைந்த திட்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிப்பா, ஏன்பா இப்ப இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களால் குழந்தைகள் சேர்க்கை அப்படின்றது 2024 அதுவும் தொடக்க கல்விகளில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ காலை உணவு திட்டம் அப்படின்றது 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு போடக்கூடியது. ஸோ 18.5 லட்சம் நபர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைகிறாங்க. ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இப்போ விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. அதற்கான நிதி உதவியாக 600 கோடி தமிழக அரசு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த திட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடே பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அது கனடா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்றது கரோனா காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்டதான். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கல்விகளில் இடைநிற்றல் இருந்திருக்கும். ஸோ அதை குறைப்பதற்காக தன்னார்வலர்களை பயன்படுத்தி மாலை நேரங்களில் அவங்க வீட்டு அருகிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் வாயிலாக 24 லட்சம் குழந்தைகள் பயனடைஞ்சாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்றது 1 முதல் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடக்கத்திலேயே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கரோனா காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரேக் விழுந்துருச்சு அப்படின்றத சரி செய்யும் விதமாக அந்த மாணவர்களுடைய வாசித்தல் மற்றும் எழுத்து திறனில் மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் வாயிலாக 22.27 லட்சம் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட முன்மாதிரியான திட்டங்களின் வாயிலாகத்தான் 2024 தமிழ்நாட்டில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, தொடக்க பள்ளியை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகிடுக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? புக் கண்டென்ட்ல பாருங்க, தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட ஊட்டச்சத்து திட்டங்கள். ஸோ
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், ஐசிடிஎஸ் திட்டம், கிராமோதயா திட்டம், மதிய உணவு திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், இதெல்லாம் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து அதிகப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த திட்டங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்து இங்க பாருங்க. தமிழ்நாட்டில் இல்லாம இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கல்வி உரிமை சட்டம் ஆரம்ப கல்விக்கு பொருந்தும், கல்வியின் தரத்தை அதிகப்படுத்துவதற்கு பொருந்தும், இலவச கல்வி வழங்குவதற்கு பொருந்தும், ஆனால் உயர்கல்விகளுக்கு பொருந்தாது அப்படின்னு தெரியணும். அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ரைட் டு எஜுகேஷன்ஸ் அப்படின்றது பொருந்தும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அமராவதி படுக்கையில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள மாநிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரளா மாநிலம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் காவிரி ஆற்றுடன் தொடர்புடைய மாநிலங்கள், பகுதிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஆந்திராவை சேர்க்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ சிலந்தி ஆறு சார்ந்த விஷயங்கள்லாம் எங்க பேசியிருக்காங்க? 30வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் புதுடெல்லியில் நடந்திருக்கும். யாருடைய தலைமையில் அப்படின்னா எஸ்கே ஹல்தார். அவங்க யாரு? காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் அப்படின்னு தெரியணும். ஸோ விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, மேகேதாட்டு அணை, சிலந்தி ஆறு அணை. சிலந்தி ஆறு அணை அப்படின்றது திருப்பூர், கரூர் மாவட்டங்களுக்கு வேளாண் வசதி, வேளாண் பாசனங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ சிலந்தி ஆறு, அந்த ஆறின் குறுக்கே வந்து கேரளா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அணை கட்டுவதற்கு முற்படுறாங்க. ஸோ அது போக கபினி ஆறுல இருந்து அணையிலிருந்து உபரி நீரை வந்து நமக்கு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் 2018 சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு 17 டிஎம்சி தண்ணிகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 30வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு முன் வச்சிருக்காங்க. ஸோ மேலும் வேற என்ன விஷயங்கள் வச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தர வேண்டிய நிலுவை நீரை கர்நாடகா கொடுக்காம இருக்காங்கல்ல, ஸோ அதை கொடுக்க சொல்லி ஆணையத்திடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்து சிலந்தி ஆறு அப்படின்றது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாயக்கூடிய அமராவதி அணையின் முக்கிய நீராதாரமாக சிலந்தி ஆறு விளங்குது. ஸோ சிலந்தி ஆறுக்கு அமராவதி ஆறுக்கு எங்க இருந்தெல்லாம் தண்ணி வருது? பாம்பாறு மேற்கு தொடர்ச்சி மலையில உதயமாகிறது, தேனாறு, சிலந்தி ஆறு, சின்னாறு. ஸோ இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் அமராவதி ஆறுகளாக பார்க்கப்படுகிறது. ஸோ அணை கட்டப்படும் பகுதி இடுக்கி மாவட்டத்தில் பெருகுடா அப்படின்ற இடத்துல கேரளா அணை கட்டுவதற்கு முற்படுறாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஆணையத்திடம் முறையிட்டிருக்கோம். அது போக தேசிய பசுமை தீர்ப்பாயமும் கேரளா அரசுகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து வனவிலங்கு வாரியத்துக்கிட்டையும் சுற்றுச்சூழல் வாரியத்துக்கிட்டையும் ஒப்புதல் வாங்கிட்டீங்களா சிலந்தி ஆறு குறுக்கே அணை கட்டுவதற்கு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காவிரி ஆறு தொடர்பான பிரச்சனைகளும் அங்கே பேசப்பட்டிருக்கோம். இந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் இருக்குல்ல, ஸோ அதில் பேசியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? 1974 பேச்சுவார்த்தை அப்போ 1956 நதிநீர் சிக்கல்கள் சட்டத்தின் வாயிலாக காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் 1991 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மத்திய அரசால் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ 2007 நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. கர்நாடகா பில்லிகுண்டுலு அப்படின்ற எல்லை பகுதியில் தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட அளவு நீரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மழையில்லா வருடங்கள்ல எப்படி, துன்ப காலங்கள்ல எப்படி அப்படின்றது நடுவர் மன்றம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அதை அமல்படுத்துவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்றத உருவாக்கி இருப்பாங்க. உச்சநீதிமன்றம் கூட இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. இறுதி தீர்ப்புல காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 177.25 டிஎம்சி கர்நாடகா வச்சுக்கணும், 404.25 டிஎம்சி யாரு? தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? 30 டிஎம்சி கேரளாவுக்கு, புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி, கர்நாடகாவுக்கு 284.25 டிஎம்சி. ஓகேங்களா? ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திடமிருந்து எல்லை பகுதியில் பெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மொத்த காவிரி நீர்ல எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? எல்லை பகுதியில் எவ்வளோன்றதையும் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து நதிநீர் பங்கு சார்ந்து கொடுத்த தீர்ப்பு காவிரி ஆறு பத்தி. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியாவில் சிவப்பு ஆறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆறு இது பிரம்மபுத்திரா ஆறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சிலந்தி ஆறு கேரளா அணை கட்டுறாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. $5 டிரில்லியன் மதிப்பு கொண்ட பங்குச்சந்தை பட்டியலில் தற்போது இணைந்துள்ள நாடு எது அப்படின்னா இந்தியா இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடியவங்க சைனா, அமெரிக்கா, ஜப்பான், ஹாங்காங். இந்த 4 நாடுகள் பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருக்காங்க. ஸோ நம்ம 5வது நாடாக இப்போ உள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ $5 டிரில்லியன் எட்டி இந்திய பங்குச்சந்தை சாதனை படைச்சிருக்காங்க. FII அப்படின்னு என்னது? ஃபாரின் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ
FPI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. FDI அப்படின்னா அந்நிய நேரடி முதலீடு. ஸோ எல்லாமே வந்து முதலீடு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அந்நிய நேரடி முதலீடுனா இங்கேயே வந்து கட்டிடங்கள் கட்டி இங்கேயே வேலைகள்லாம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் FIIனா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு தேவையான மூலதன அமௌண்ட்ல கொஞ்சம் அமௌண்ட்டை ஷேராக கொடுப்பாங்க. இங்கே வந்து நிதி நெருக்கடி பிரச்சனை, ஏதாவது பொருளாதார கொஞ்சம் கிராஷ் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுடைய மூலதனத்தை அவங்க வாங்கிட்டு ஓடியே போயிடுவாங்க. ஸோ FII முதலீட்டாளர்கள் தற்பொழுது எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் முதலீட்டை விலக்கி எடுத்துக்கிட்ட காலம். அப்படி இருக்கும் பொழுது கூட நம்ம இந்தியாவில் பங்குச்சந்தை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. ஸோ 6 மாதத்தில் $1 trillion எட்டியிருக்காங்க அவங்களுடைய செயல்திறனை சொல்றாங்க. ஸோ அனைத்து நிறுவன பங்குகளின் மதிப்பு, பட்டியலிடப்பட்ட அனைத்து நிறுவன பங்குகளின் மதிப்பு 414.75 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலகளாவிய பங்குச்சந்தை பட்டியலில் 5வது இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து வளர்ந்து வரும் சந்தை, இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான சாலியன் ஃபீச்சர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ அதில் சொல்கிறாங்க, முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. அதனால தான் பிற நாட்டவர்கள் முதலீடு செய்வதற்கு அந்நிய நேரடி முதலீடு வாயிலாகவும், அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, வெளிநாட்டு நிறுவன முதலீடு வாயிலாகவும் இங்க வந்து முதலீடு செய்யறாங்க. ஸோ இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடு காரணிகளினால் அதிகமான வளர்ச்சி சாத்தியங்களை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, 2017 இந்தியா ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம பங்கு சந்தையில் சொல்லுவாங்கல்ல, அந்த வர்த்தக புள்ளியில 30,000 புள்ளிகள் பெற்று வரலாற்று உயரத்தை முதலில் எந்த வருஷம் எட்டினாங்க, 2017 ஏப்ரல் 26 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றதுக்காக வைக்கப்பட்டது. அடுத்த விஷயம், இந்திய நாடாளுமன்றத்தை பாதுகாக்கும் முழு பொறுப்பும் தற்பொழுது யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. CISF கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த CISF தான் சமீபத்திய காலங்களில் முதல் பெண் தலைவராக நீனா சிங் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல யார் அப்போ இந்த பாதுகாப்பு பணியெல்லாம் ஈடுபட்டு இருந்தா அப்படின்னா CRPF தான் ஈடுபட்டு இருந்தாங்க. SSB சாஸ்திர சீமபால் அப்படின்றவங்களும், ITBP இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்றவங்களும் துணை ராணுவ படையை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம், CISF தான் இந்திய நாடாளுமன்றத்தை பாதுகாக்க போறாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ நடைமுறைக்கு வந்த நாள் மே 20, 2024 இருந்து அவங்க பொறுப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ மத்திய ரிசர்வ் போலீஸ் படை இதுவரைக்கும் பாதுகாத்தவங்க அப்படின்னு தெரியணும். ஸோ மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, 2023 டிசம்பர் 13 நாடாளுமன்றத்தில் பூஜ்ய நேரத்தப்போ பார்வையாளர் மாடத்திலிருந்து 2 நபர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா குதிச்சிருவாங்க. ஸோ நாடாளுமன்ற பயங்கரவாத தாக்குதல் நடந்த 22வது ஆண்டு தினத்தப்போ இது நிகழ்ந்திருக்கும். 2001 நாடாளுமன்றத்தில் பயங்கர தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ அதை நினைவு கூறும் விதமாக 22வது ஆண்டு அந்த தினத்தப்போவே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ பாதுகாப்பு பிரச்சனையை ஆராய சொல்லி ஒரு குழு அமைச்சிருப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் குழு. ஸோ அதற்கு தலைவராக CRPF உடைய டெபுட்டி டைரக்டர் ஜெனரலை தான் வந்து தலைமையாக போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் CRPFல இருந்து தற்பொழுது CISFக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. அடுத்த விஷயம் பாருங்க, நம்ம இந்திய நாடாளுமன்றம் 1912-13 ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வடிவமைத்தனர். 1921 கட்ட தொடங்கி 27 முடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம புதிய நாடாளுமன்றம் எந்த நாளில் 2023 ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்து இங்க பாருங்க, இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் எட்வின் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம், தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டுள்ள நாள் மே 21 அப்படி தெரியணும். மே 11 என்ன படித்தோம், ஸோ தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்னு வச்சோம். மே 18 எய்ட்ஸ் நோய்க்கான தடுப்பூசி விழிப்புணர்வு தினம் படித்தோம். மே 3 என்னது, பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தினத்திற்கு காரணமான நிகழ்வு என்ன, ஏன் இதை தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தினத்தில் தான் முன்னாள் இந்திய பிரதமராகிய ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1991 ஆண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கும். ஸோ இந்த தினத்துடைய நோக்கமே என்ன அப்படின்னா, பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் எதிர்மறையான தாக்கம் குறித்து மக்களிடையே கல்வி கற்ப வைப்பது அப்படின்னு
சொல்கிறாங்க. ஸோ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இந்தியாவின் இளம் வயது பிரதமர், 40 வயதில் பிரதமராக இருப்பாங்க. ஸோ இந்தியாவின் 6வது பிரதமர். 1984-89 காலகட்டத்தில் இந்தியாவின் பிரதமராக இருந்தவங்க. 33வது நினைவு நாள் அப்படின்றது தற்பொழுது அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்திய பிரதமர்கள் பட்டியலில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே தப்பாக இருக்கு பாருங்க, 1984 89 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்பாக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்க அப்படின்னு தெரியணும். சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாருடைய இறப்பை பற்றி மறு விசாரணை செய்ய ஒரு குழு, கோஸ்லா குழு அப்படின்றது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் இறப்பினை பற்றி ஆய்வு செய்வதற்கு தான் ஒரு குழு, கோஸ்லா குழு அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ ராஜீவ்காந்தி அவர்களது இறப்பை பற்றி ஆய்வு செய்வதற்கு கார்த்திகேயன் அவர்களது தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டாஸ்கிங் ஃபோர்ஸே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. விண்வெளியில் அணு ஆயுதங்கள் நிறுவ தடை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா அந்த தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிராகரிப்பு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து கடந்த மாதம் இப்படி ஒரு தீர்மானத்தை தான் கொண்டு வந்தாங்க, அதை ரஷ்யா தடை பண்ணிச்சு. ஸோ இப்போ இந்த தீர்மானத்தை பாதுகாப்பு அவையே என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை ஹைகோர்ட்டுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதியாக யாரை நியமிச்சிருக்காங்க, ஆர் மகாதேவன் அவர்கள் நியமிச்சிருக்காங்க. 10வது உலக நீர்மன்ற கூட்டம் எங்க நடைபெறுது, இந்தோனேஷியாவில் நடைபெறுது அப்படின்னு தெரியணும். ஸோ மனித மூளையில் சிப் பொருத்துவதற்கு ஒப்புதல் வாங்கின நிறுவனம் யாரு, அதுவும் 2வது மனிதனுக்கு சிப் பொருத்துவதற்கான ஒப்புதலை வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா நியூரோலிங்க் நிறுவனம் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம், 11வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் தான் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. டோக்கியோவில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து இவருடைய கோச் பேர் தான் சத்யநாராயணன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம், ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்குறோம். அது போக மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வந்து 1.88 மீட்டர் தாண்டி உலக சாதனை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1.7 சம்திங்கில் சரத்குமார் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உயரம் தாண்டி இருப்பார். ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குயிக் ரிவிஷன், பயண மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு 2024 இந்தியா வந்து 39வது இடத்தை பிடிச்சாங்க. உயர் ஆற்றலுடன் கூடிய எக்ஸ் கதிர் அப்படின்றது கருந்துளையிலிருந்து வெளியாகி இருக்கு அப்படின்றது ஆஸ்ட்ரோ சாட் அப்படின்றது இந்தியாவுடைய விண்கலன் வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2ஆம் கட்டம் வந்து கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் தொடங்க போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடக்கப்பல்வி சேர்க்கை விகிதம் உயர்வதற்கு தமிழ்நாட்டில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். இல்லம் தேடி கல்வி திட்டம், காலை உணவு திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னு பார்த்தோம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கேரள அரசு முற்படுறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். $5 டிரில்லியன் மதிப்புள்ள பங்கு சந்தையை எட்டிய நாடு 5வது நாடாக இந்தியா இடம் பிடிச்சிருக்காங்க. சிஏஎஸ்எஃப் தான் இனிமேல் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பை டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் மே 21. ஐநா பாதுகாப்பு சபை வந்து யாருடைய தீர்மானத்தை நிராகரிச்சாங்க, ரஷ்யாவோட தீர்மானத்தை நிராகரிச்சாங்க. விண்வெளியில அணு ஆயுதங்களுக்கு தடை அப்படின்ற தீர்மானத்தை நிராகரிச்சாங்க. மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் 11வது உலக பாரா தடகள போட்டியில உயரம் தாண்டுதல் பிரிவுல தங்கப்பதக்கத்தை வென்ற தமிழக வீரர் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.